என்னங்க சொல்கிறீங்க? டெல்லியில் பர்கர் வெறும் 35 ருபீஸ்க்கும் பீட்சா வெறும் 50 ருபீஸ்க்கும் கிடைக்குதா? நம்ப முடியலனாலும் அதான் நெசம். நம்பினா தான் பர்கர் கிடைக்குன்னு பையா சொன்னார். அதே நம்பிக்கையோட நான் வந்த இடம் தான் த பீட்சா கேஃபே. நம்ம நினைக்கிற மாதிரி இங்கே சிக்கன் பர்கர்லாம் கிடைக்காதுங்க. ஒன்லி வெஜ்ஜு தான். வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ எம்மதமும் சம்மதன்ற மாதிரி எனக்கு வெஜ்ஜாக இருந்தாலும் ஓகே, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் ஓகே. ஆனால் கம்மி காசில் கிடைக்குதா? டபுள் ஓகே. எப்பவும் போல் பார்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே, இந்த கப்பெல்லாம் இருக்குது. நான் தேடின பேப்பர் கப்பு இல்லைனா யூஸ் அண்ட் த்ரோ கப்பு இருக்குமான்னு கேட்டேன். தம்பி ஒழுங்காக கப்பு சிப்பு நீயே போயிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சுன்னு நினச்சி வந்த கடை தான் இந்த கடை. பர்கர் எவ்வளோ ஜின்ட்டு ஒரு 10 வாட்டி கேட்டிருப்பேன். தலைவன் 10வது வாட்டி தான் ரெஸ்பான்ஸே பண்ணான். 20 ரூபாய்ன்னு சொல்லி. 20 ரூபாய்னா 20 ருபீஸாம். பார்த்தா இந்த பர்கர் கிடையாதுங்க, நம்மளுக்கு தேவை 35 ருபீஸ் பர்கருங்க. வாங்க அப்படியே நடந்துடலாம். ஃபைனலாக நம்ம வந்த இடம் தான் த பீட்சா கேஃப். நான் போன டைம் அரௌண்ட் 10 o'clock இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கடையில் கூட்டமும் இல்லை. நானும் போயிட்டு உட்காந்துட்டு பர்கர் எங்கே இருக்குது அப்படின்னு மெனு கார்டை பார்த்து சூஸ் பண்ணி சொல்லுப்பான்னாரு. ஆனால் மெனு கார்டில் தெரில என் கண்ணுக்கு மாட்டல. அப்புறம் அவரே சூஸ் பண்ணிட்டாரு. இந்தாங்க 3 வெரைட்டி இருக்குது, எது வேணும்னு சொல்லி. நான் சூஸ் பண்ணது பொட்டேட்டோ டிக்கி பர்கர். ஸோ ஆர்டரும் கொடுத்துட்டான். தம்பி எடுத்துகிட்டு வச்சுட்டான். ஸோ வாங்கி வயிறை ரொப்புறது தான் மிச்சம். கச்ச ஒரு கடியில் என் வாழ்க்கையே மாறிச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ சூடு. உள்ளே இருக்க ஸ்டஃப்பு அந்த டிக்கி பொட்டேட்டோ இருக்குல்ல, அது செம சூடாக வச்சுருந்தாங்க போல். நம்மளுக்கு அது தெரியாது. சரி நான் எப்பவும் போல் எடுத்து வாயில் வச்சுட்டேன். சரியான சூடுடா எப்பா. வாயில் பாருங்கள் எப்படி புகை வருது ஹீட்டில். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே 35 ருபீஸுக்கு ரொம்ப ஒர்த்துங்க. ஒன்று தான் சாப்பிட்டேன், அதுக்கே என் வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஆக்கா வேக வச்சு அமிச்சதுக்கு நன்றின்னு பையாக்கிட்ட சொல்லிவிட்டு நானும் கிளம்பிட்டேன். போகிற வழியில் தான் நம்மளுக்கு ஒரு புது நண்பன் மாட்டினாங்க. இவன் பேர் வெள்ளை உழுவை, நான் வச்ச பேர். வாழ்க்கையில் ஒரு விசுவாசமான வேணும்னு நினச்சேன், கடவுளாக கொடுத்துட்டான். அப்படியே அவன் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். அவனும் என் கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். நான் யார் ஒருன்னே தெரியாமல். கட்சியிலடா உன் மேலே இந்திக்கான ஸ்மெல்லே வரலையே, யார் ராணின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். கொலிக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு மேலே என்ன வேலைக்கு ஆகாது. கையில் கொடுத்து இதான்டா மகனை கொலை என்ன அப்பேற்பட்ட வீர விளைஞ்ச மண்ணில் பிறந்த வீரனுக்கு பிறந்த வீரன்டா.